Hi guys, welcome to Cine's Next Production. இப்போ தமிழ்ல ரீசெண்டா வரப்போற படத்தெல்லாம் பார்த்து ஓரமா போய் விளையாடுங்கன்னு சொன்ன மாதிரி இருக்கு கடைசி உலக போரோட ட்ரைலர். முதலாம் உலக போர், இரண்டாம் உலக போர்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இவர் நமக்கு கடைசி உலக போர் காட்ட போறாரு. இந்த படத்தோட முடிவுல இதுக்கு அப்புறம் எந்த போருமே இருக்காதான்னு படத்தை பார்த்த அப்புறம் தான் சொல்ல முடியும். ஆனா இப்ப ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்ல முடியும், படத்துல எப்படி நிறைய பிளாஸ்ட் இருக்கோ படம் வந்த அப்புறம் இந்த படம் தமிழ் சினிமால ஒரு மிக பெரிய பிளாஸ்ட பண்ணணும்னு இந்த ட்ரைலரை வச்சு இப்ப என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். மீசை முருகு படம் 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. இத்தனை வருஷத்துல அவர் கத்திரிட்ட மொத்தத்தையும் இந்த படத்துல இறக்கி இருப்பாரு போல. மீசை முருகு படத்துல டைரக்ஷன், மியூசிக், லிரிசிஸ்ட், லீட் ரோல்னு பண்ணிருந்தாலும் இப்ப கடைசி உலக போர்ல எல்லாத்தையும் சேர்த்து இவர் தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. ஆனா எப்படி இருந்தாலும் எப்பயும் ஜாலியான ஒரு சப்ஜெக்ட் பண்ற ஆதி இவ்வளவு சீரியஸான ஒரு படம் எடுத்திருக்காருன்னு ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் தமிழ்ல இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னு ஆச்சரியமா தான் இருக்கு. சரி, சுத்தி வளைக்காம ட்ரைலருக்குள்ள வருவோம். யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனை கலைச்சிட்டு புதுசா ரிப்பப்ளிக்னு ஒரு புது ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. யாரு? சைனா, ரஷ்யா, அது கூட 72 கண்ட்ரீஸ்னு சொல்றாங்க. அப்ப அந்த 72 கண்ட்ரீஸ்ல இந்தியா இல்ல. சோ இந்த ரிப்பப்ளிக் ஆர்கனைசேஷன் அவங்க கூட சேராத மத்த கண்ட்ரீஸ ஒன்னு அடிமையாகணும் இல்லைன்னா அழிக்கணும். இப்படி நடக்கக்குள்ள தமிழ்நாட்டுல என்ன நடக்க போகுது, அந்த ரிப்பப்ளிக் ஆர்கனைசேஷன் தமிழ்நாடை என்ன பண்ண போட்டாங்க, அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்ண போறோம்ன்றதுதான் இப்ப இந்த படத்துல நாம பார்க்க போறோம். ஜாதி மதம் ஸ்டேட்டஸ் பாலிடிக்ஸ் பார்த்து அதுக்காக கொலை பண்றவன் கொள்ளையடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கானுங்க. அவங்க எல்லாரும் இப்ப இவ்வளவு ஃப்ரீயா இதெல்லாம் பண்ண முடியுதுன்னா யாரால? நமக்கு இருக்க இந்த ஃப்ரீடம்னால. இந்த ஃப்ரீடம்க்கு ஒருத்தன் ஆப்படிக்கிறப்பதான் தெரியும் இவ்வளவு நாளா இந்த ஃப்ரீடமை நம்ம எவ்வளவு மிஸ்யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி ஒருத்தன் நம்மள அடிக்கிறப்ப இந்த ஜாதி மதம் ஸ்டேட்டஸ்னு எல்லாத்தையும் மறந்துட்டு மனுஷனுக்காக நிற்பான். ஃப்ரீடம் என்ன சும்மாவா கிடைச்சது, ஒரு உயிர்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம்னு அதை இந்த கடைசி உலக போற கிளிம்ஸ்லயே சொல்லியிருப்பாங்க. சோ இவ்வளவு ப்ரெஷியஸான பல உயிர்களை வாங்கிட்டு தான் நமக்கு ஃப்ரீடம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. இதை கண்டிப்பா இந்த படம் நமக்கு கண்ணு முன்னாடி காட்டும். நான் இப்ப சொன்னது வெறும் கேம்ஸ் மட்டும்தான். கண்டிப்பா படத்துல கூஸ்பம் சீன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்க போகுது. ஒண்ணுதான், நாம இந்த படத்தோட கனெக்ட் ஆகணும். அப்படி மட்டும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா சோடி முடிஞ்சு அந்த டைம்ல வர மத்த படத்துக்கு சொல்லணும். சோ இதுதான் கடைசி உலக போர், தி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். உண்மையாவே தமிழ்ல இது வரைக்கும் வந்த மத்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இப்ப இந்த படத்துல ட்ரெய்லர்ல காட்டினதுல கிளிம்ஸ்ல காட்டின விஎஃப்எக்ஸ்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கு. இந்த கதைக்குள்ள நம்ம இப்ப தமிழா கேரக்டர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இருக்க போறாரு. மனுஷன் ஸ்டன்ட்ஸ்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. இதுதான் இப்போதைக்கு இந்த ட்ரெய்லரோட என்னோட தாட்ஸ்.